அகரத்தின் அன்பு வணக்கங்கள். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மன் தன்னை உணர்த்திய ஒரு சம்பவத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் ஆதி சுமைதாங்கி கல் என்ற இடத்தில் 11 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி தனியாக நின்று கொண்டிருந்தாள். பூலாவுடைய தலைவனாரும் அவருடைய மகன் பாண்டிய தலைவனாரும் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு சிறுமி தனியாக இருப்பதை பார்த்து சிறுமி வழிதவறி இங்கு வந்துவிட்டால் போலும் என்று நினைத்து அந்த சிறுமியிடம் சென்று, யாரம்மா நீ, ஏன் இங்கு தனியாக நிற்கின்றாய்? உன் வீடு எங்கே இருக்கிறது என்று சொல், நாங்கள் உன்னை அங்கே விடுகிறோம் என்றனர். அதற்கு அச்சிறுமி, ஐயா, நான் ஒரு அனாதை, இங்கு யார் வீட்டிலேயாவது ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு இங்கு வந்தேன் என்றாள். மீண்டும் தலைவனார் சிறுமியின் முகத்தை பார்த்தார். தெய்வீக கலை தெரிந்தது. உடனே தலைவனார் அப்பெண்ணிடம், அம்மா, எங்க வீட்டிற்கு வருகிறாயா? என் மகளைப் போல நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். அச்சிறுமியும் ஒப்புக்கொண்டு அவரின் வீட்டுக்கு சென்று அனைத்து வேலைகளையும் செய்தார். நாட்கள் ஓடியது. தலைவனாரும் சிறுமியை தன் மகள் போலவே பார்த்து கொண்டார். ஒரு நாள் வீட்டு மாடிக்கு சென்று வீட்டை மொழுக சொன்னார். அச்சிறுமியும் மாடிக்கு சென்றாள். நீண்ட நேரமாகியும் மீண்டும் அச்சிறுமி கீழே வரவே இல்லை. இதனால் ஆச்சரியப்பட்டு போன தலைவனார் ஆச்சரியத்துடன் மாடிக்கு சென்றார். அங்கு நறுமணம் வீசியது. புகைப்படலமாக இருந்தது. அங்கு சிறுமியை காணவில்லை. அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. நான் தேவலோக பெண் தெய்வம். ஒரு சமயம் பிரம்மன் ரதத்தில் சென்றபோது சக்கரத்தின் அச்சாணி முறிந்து போனது. நான் என் கையை கொடுத்து நிலைகுலையாமல் ரதத்தை காத்தேன். பின்பு ரதத்தில் இருந்த பிரம்மன் கீழே இறங்கி, தேவி, ரதத்திலிருந்து என்னை காப்பாற்றிய நீ இன்று முதல் வண்டி மறித்த அம்மன் என்ற பெயருடன் பூலோகத்தில் தெய்வமாக அருள் புரிவாய் என்ற வரத்தை எனக்கு அளித்தார். அதனாலேயே நான் சிறுமியாக பூலோகம் வந்து கருணையும் அன்பும் நிறைந்த உங்களிடம் தஞ்சமடைந்தேன். எனவே இங்கே எனக்கு ஒரு கோயிலை கட்டி என்னை வழிபடுங்கள். உங்களையும் உங்கள் ஊரையும் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லியது. அதன்படியே வண்டி மறித்த அம்மனுக்கு கோவிலை கட்டினார் தலைவனார். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.